கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. கிறிஸ்டியானிட்டி ஆஃப் கிரைஸ்ட், திஸ் இஸ் த வே ஆஃப் லைஃப். பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறேன். யோவான் ஸ்நானகனோட ஊழியம், வனாந்திரத்திலிருந்து கூப்பிடும் சத்தம், தேவன் வார்த்தைகளை அவருக்குள் இறக்கிய போது அதை எடுத்து அவர் பேசின விதம் எப்படி இருக்குன்னா, ஒரு பீரங்கியிலே குண்டுகளை எல்லாம் வைத்த பிறகு அதை வெடிக்க செய்தால் அது மிக வேகமாக பீறிட்டு இலக்கை தாக்குவது போல, அல்லது இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகள் சொல்கிறதா இருந்தால் ஒரு துப்பாக்கியிலிருந்து தோட்டா வேகமாக போவது போல, மிகப்பெரிய மணியோசை அடித்தால் அது அந்த ஊர் முழுவதும் கேட்கிற மாதிரி, அதிர்வை ஏற்படுத்த மாதிரி இவருடைய பேச்சு இருந்தது. லூக்கா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் வனாந்திரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. பார்த்தீங்களா, இதோ அவர்களுக்குள்ளே ஒரு குழந்தை உண்டாயிற்று என்பது போல, இங்கே இந்த யோவான் ஸ்நானகனுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. தேவனுடைய வார்த்தை அந்த மனிதனுக்குள் வந்தது. அந்த மனிதன் அந்த வார்த்தையை எடுத்து பேசும்படியாக இப்பொழுது தயாரானார். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-2. அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து, மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். இதுதான் அவருடைய பிரசங்கத்தினுடைய முக்கியமான சாரம், அறைகூவல். இதுதான், மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆண்டவர் இயேசுவாகிய மேசியா வந்து ஸ்தாபிக்க போகிற ஒரு ராஜ்யத்தை பற்றி இவர் பேசினார். அதுக்கு முக்கியமான தகுதி என்னென்னா, நீங்கள் மனம் திரும்புவாங்க, நீங்கள் மனம் திரும்புங்கன்றது தான். புதிய ஏற்பாட்டோட ஓங்கிய சத்தங்களில் ஒன்று மனம் திரும்புங்கள் என்பது. அதனால தான் நாம் இந்த மதம் மாற்றம் இருக்கு இல்லையா, அதை நம்ம செய்கிறதில்லைன்னு தைரியமாக சொல்கிறதுக்கு காரணமே இதுதான். இப்போ பொதுவாகவே என்ன சொல்கிறாங்கன்னா, மாற்று மதத்தவர் அதில் ரொம்ப தீவிரமாக தாங்கள் இருப்பதாக நினைத்து கொண்டு கிறிஸ்தவத்தை பழிக்கிறவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர்கள் மதம் மாற்றுகிறார்கள், ஆங்கிலேயருடைய வருகையிலிருந்தே இவர்கள் மதம் மாற்றினார்கள். தவறானவைகள் ஒன்றிரண்டாக இங்கும் அங்குமாக காலத்தில் நடந்திருக்கும். ஆனால் கிறிஸ்தவம் என்பது ஒருவரை மதம் மாற்ற போதிப்பதில்லை, மனம் மாற மட்டும்தான் போதிக்கிறது. ஏன்னா ஆண்டவர் போதித்ததே மனம் திரும்புங்கள் தானே. அவருக்கு முன்னால் யோவான் ஸ்நானன் போதித்ததும் மனம் திரும்புங்கள் என்பது தானே. அப்போ இந்த மனம் மாற்றம் தான் ஒருவரை பல வகையில் மாற்ற வைக்குது, பல மாற்றங்களை அவருக்குள்ளே கொண்டு வருது. அதில் அவர் மாற்றிக்கொள்ளுகிற ஒரு மதம் என்பதும் கூட 10ல் 1 அப்படின்னு தான் அதை சொல்லணும். அதனால் நம்மை மதம் மாற்றுகிறவர்கள் என்று யாராவது குற்றம் சாட்டினால், இல்லை, நாங்கள் மனம் மாற்றுதலை மட்டும்தான் பேசுகிறோம். மனம் மாறிய ஒருவர் பல நூறு விஷயங்களை அவர் மாற்றிக்கொள்ளுகிறார், அதில் ஒன்றுதான் அவருடைய மதம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். அவன் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த நேரத்தில் மக்களோட மனநிலை என்ன? அவர்கள் எதில் பெருமை கொண்டிருந்தார்கள்? எதில் அவர்கள் மனநிறைவாக திருப்தியாக இருந்தார்கள்? ரொம்ப முக்கியமான விஷயம். மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மனமானது ஒரு இடத்துல செட்டில் ஆயிடுச்சு. அங்கே இருக்காத, நீ வேறு பக்கமாக வா அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மனம் திரும்புதல் என்பது. ஏன் அந்த மனமானது ஒரு இடத்துல அப்படியே இருந்து விட்டது? ரொம்ப திருப்தியாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஏன் அது அங்கே மனம் இருந்துருச்சுன்னு சொன்னால், அதில் ரொம்ப நிறைவாக இருந்தாங்க. பொதுவாக யூதர்களுக்கு, நாங்கள் ஆபிரகாமின் வழியாக தேவ சந்ததியாக, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனமாக, மோசேயின் கட்டளை பெற்று வைராக்கியமாக வாழுகிற ஒரு சந்ததி. தாங்கள் யூதர்கள் என்பதனாலேயே தேவனுடைய பிள்ளைகள், அதில் எந்த மாற்றமும் இல்லை, நாங்கள் கடவுளோடு பரலோகத்தில் போய் சேருவோம் அப்படின்னு நம்பிட்டாங்க. இப்போ பிறந்ததுனாலேயே பிள்ளை தானே, நீ எல்லாம் செய்யணும், நான் எப்படி வேணாலும் இருப்பேன், நீங்கள் என்னை பெற்றீங்கல்ல அம்மா அப்பா, நாங்கள் உங்கள் பிள்ளை, அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு தகுதிக்கு தான் நீங்கள் எங்களுக்கு எல்லாமே செய்யணும்னு வாங்க.
குழந்தைகளாக இருக்கும்போது அவங்களை வளர்க்கும்போது அவர்களுக்கு எல்லாவற்றையுமே செய்து தான் வளர்க்குறோம். அவர்கள் திருமணமாகிற வரைக்கும் அவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறோம். ஆனால் நன்மை தீமை அறியும் வயது வந்த பிறகு அந்த பிள்ளைகள் சுயத்தில் பொறுப்பாளிகளாக மாற வேண்டும் என்பதை சொன்னால், அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டியதை சொன்னால், அவர்கள் தவறுகளை சுட்டிக்காட்டியதை திருத்தச் சொன்னால், அப்போ என்ன சொல்கிறாங்க? நாங்கள் உங்கள் பிள்ளை அப்படின்றதுக்காகவே நீங்கள் உங்கள் கடமையை மொத்தமாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க, எங்களை பார்க்காதீங்க. அதே மாதிரி தான் யூதர்கள், தாங்கள் யூதர்கள் என்பதனாலேயே வேறு எதையும் எங்ககிட்ட பார்க்கக்கூடாது, தட் இஸ் த ஒன்லி ஒன் வில் கேரண்டி டு கோ டு ஹெவன் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. அப்போ தான் சொல்கிறாரு, இந்த பெருமை பேசிகிட்டு இருக்கீங்கல்ல, நீங்கள் பெருமையாக நினச்சிட்ருக்கீங்கல்ல, அதில் ஒன்று அந்த இடத்துல சுட்டி காட்டுறாரு. ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று நீங்கள் சொல்லவே வாயை திறந்து சொல்லாதென்றார். ஏன்னா ஆபிரகாமுக்கு கல்லிலிருந்து கூட பிள்ளையை கடவுள் உண்டாக்கிடுவார். எந்த அளவுக்கு அப்படி சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருந்ததுன்னு சொன்னால், அந்த மக்களோட மனநிலை அப்படி இருந்தது. அவர்கள் ஒரு கற்பாறை போல இறுகி போய் தங்களுடைய மன நிறைவுக்குள்ளே இருந்திருக்கிறாங்க. they are satisfied who they are. அப்போ அதை உடைக்கிறார். மனம் திரும்புதல், இருதயமானது உடைந்து சுக்குநூறாகி அங்கிருந்து ஒரு புதிய திசைக்கு திரும்ப வேண்டும். இந்த பளபளன்னு பேசுறது, அப்படி கொஞ்சம் மெருகூட்டி பேசுறது, குற்றமே இல்லைன்ற மாதிரியே ஆனால் குற்றப்படுத்தணும் அல்லது உணர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது, இதெல்லாம் பிரசங்கத்தில் இருக்கிற ஒரு கலை போல மனிதர்கள் செய்கிறாங்க. ஆனால் இவர் விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள யார் உங்களுக்கு வழி சொன்னது? யார் உங்களுக்கு வகை காட்டினது? இப்போ என்ன வந்து நிற்கிறீங்க? அப்போ யூதர்கள் தாங்கள் யூதர்களாக இருப்பதனாலேயே தேவன் தங்களை ஏற்றுக்கொள்வார் என்று மனப்பால் குடித்து கொண்டிருந்தாங்க. அதை அவர்களுக்கு உணர்த்தினார். ரொம்ப ஸ்ட்ராங்காக, கடினமான வார்த்தையாக தான் தெரியுது. வர்றவங்கள போய் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு தான் நமக்கு தோணுது. அவருடைய பிரசங்கம் அப்படித்தான், அவருடைய பிரசங்க பாணி அப்படித்தான். ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கும்படி, விழித்து எழுந்திருக்கும்படியாக, அவர்களை ஓங்கி தட்டி எழுப்பும்படியாக அவ்வளோ பெரிய சத்தம் தேவைப்பட்டிருக்கு, அவ்வளோ பெரிய வார்த்தை தேவைப்பட்டிருக்கு. அன்னைக்கே அப்படின்னா இன்னைக்கு எப்படி? ஆனால் இன்னைக்கு பாருங்களேன், தங்கள் வயிற்றை தேவனாக்கி, ஊழியத்தை பிழைப்பாக்கி, வருமானத்தை ஈட்டுவதற்காக செவிக்கின்பமான பேச்சு பேசும் பிரசங்கிமார்களும், தங்கள் செவிக்கின்பமாய் பேசுபவர்களையே தங்கள் பிரசங்கியாராகவும் ஏற்றுக்கொண்டு திரள் கூட்டம் உலகத்தில் எல்லா தேசங்களிலும் கூடிக்கொண்டிருக்கிறது. நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் எப்படிப்பட்ட பிரசங்கியாரை விரும்புகிறோம்? இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஆப்ரேஷன் பண்ணணும், நம்ம தான் பேஷண்ட்டு. அந்த டாக்டர் சொல்கிறாரு, எனக்கு உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, கையெல்லாம் நடுங்குது, உங்கள் வயிற்றில் உங்கள் ஹார்ட்டில் நான் எப்படி தான் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட போவோம். நம்ம அப்போ ஆளை விடுங்க, நான் வேறு எங்கேயாவது போயிடுறேன்னு போயிடுவோம். அந்த மனிதன் பயப்படுகிறான். தன்னை பற்றிய பயம், தான் செய்யும் வேலையை பற்றிய பயம். இன்றைக்கு பிரசங்கியார்கள் அப்படி தான் இருக்காங்க. தங்களை பற்றிய பயம், அவர்கள் தேவ வார்த்தையில் வளரலை. பிறரை பற்றிய பயம், அவளை ஏதாவது சொல்லிட்டோம்னா அவங்களாம் போயிடுவாங்களோ, கண்டிச்சா ஓடி போயிடுவாங்களோ, எல்லாரும் ஜனங்க அப்படியே பிரிஞ்சு போயிடுவாங்களோ. அப்போது மருத்துவர் பயந்தால் அவர்கிட்ட போக மாட்டோம். மருத்துவர் தைரியமாக இருக்கிறார், ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாயிடும் பண்ணுற வாங்க அப்படின்னா அவர்கிட்ட தான் போகிறோம். அவர் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாருப்பா, ரொம்ப தெளிவாக தைரியமாக பேசுகிறார், அவர் நமக்கு தைரியம் கொடுக்குறார். அப்போ பிரசங்கியாரை மாத்திரம் நம்ம யாரை விரும்புகிறோம்? தடவி கொடுத்து அப்படி மெருகூட்டின மாதிரி, நம்மளுக்கு இதம்மா மயில் இறங்கினாலே வருடுவது போல வார்த்தைகளை சொன்னால் நல்லா இருக்கு. செவிக்கின்பமானவர்கள், செவி தினவுள்ளவர்களாக, தங்களுக்கு ஏற்றபடி பேசுபவர்களை திரளாக நம்பி ஜனங்கள் போகிறார்களாம். யோமஸ்தானன் அப்படி இல்லை. இப்போ ஏன் இந்த மாற்றம் அவசியம்? எப்படியோ இருக்கிறோம், வளர்கிறோம், கொஞ்ச காலம் வாழ போகிறோம், அதுக்கப்புறமா தேவன் நம்மளை பரலோகத்தில் கொண்டு போய் வச்சுட்டா போதும், அவ்வளோதான். நம்ம இந்த உலகத்தில் போராடி, இந்த உலக வழக்கம் பழக்கம் இல்லை, இந்த உலகத்தின் போக்கில் ஏதோ கஷ்டப்பட்டு சஞ்சலத்தோடு தானே வாழ போகிறோம். எப்படி இருந்தால் என்ன? கடவுள் அப்புறம் நம்மளை சரி பண்ணி மன்னிச்சுட்டு ஏற்றுக்கலாம்ல? இல்லை, அடிப்படையான வாழ்வின் மாற்றங்கள் அவசியம். அப்படி இல்லைன்னா தேவன் ஒரு சட்டம் வச்சிருக்கார். லூக்கா 9:62 அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன் அல்ல என்றார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன் அல்ல அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் ஒருவன் வர வேண்டுமானால் அவனுக்கு இந்த தகுதிகள் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பது தெரியுதா இல்லையா? இந்த வேலைக்கு நீ தகுதி இல்லைப்பா அப்படின்னா
அப்போ தகுதி ஏற்கனவே முன்ன வைக்கப்பட்டிருக்கிறது, தகுதி ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தகுதியோடு போனால் ஏற்றுக்கொள்வார்கள், அந்த தகுதி இல்லாதிருந்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மலையில் இருக்கிற பாறைகள்லாம் வெட்டி பாதை அமைக்கிற ஒருத்தர்னு வச்சுக்கோமே, அவரை கடலில் போயிட்டு கப்பலில் பாதை அமைப்பதற்கு வரைஞ்சி கொடுப்பானா அவருக்கு எப்படி தெரியும்? அந்த நிலப்பரப்பு வேற, இந்த களம் வேற. அப்போ தகுதி என்பது தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நாம் வாழும் பொழுது மனம் திரும்புதலோடு கூட நம்மை நாம் சரி செய்து கொண்டு தேவனுக்கு பிரியமானவர்களாக அந்த மறுரூபமாகி கொண்டே போகணும். அது எப்படி நமக்குள்ள உருவாகும் நடக்கும் அப்படின்னு சொன்னால், மனம் திரும்புதலால் மட்டும்தான் நாம் உணர்த்தப்படுகிறோம், சுட்டி காட்டப்படுகிறோம், கண்டிக்கப்படுகிறோம். இது சரியில்லை என்று அந்த இடம் காண்பிக்கப்படுகிறது. ஏதோ ஒரு வகையில் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தாய் தகப்பன், சகோதர சகோதரிகள், நம்முடைய நலம் விரும்பிகளாக ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள் இப்படி இருக்கக்கூடாது, நீ இப்படி இருக்கக்கூடாது, உங்கள் வீட்டில் நீ இப்படி இருக்கக்கூடாது, கிறிஸ்தவ குடும்பத்தில் இப்படி இருக்கக்கூடாது, சேஞ்ச் பண்ணிக்க அப்படின்னு சொன்னால் அந்த மன மாற்றத்துக்கும் அந்த வாழ்க்கையின் மாற்றத்துக்கும் நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. லூக்கா 3:10 அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றான். ஆயக்காரரும் ஞானஸ்நானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். போர்ச்சேவகரும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கொருவர் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்றும் இருங்கள் என்றான். ஒவ்வொரு தரப்பினராக வந்து அவங்க ப்ரொஃபஷன், அவங்க வாழ்க்கை முறை இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இருக்கிற தவறுகளை சரி செய்வதற்காக கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யணும். இந்த நாங்கள் என்ன செய்யணுன்ற கேள்வி இருக்குல்ல, மிக முக்கியமான கேள்வி. பல நேரங்களில் எனக்கு தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றவங்க இந்த கேள்வி கேட்கவே மாட்டாங்க. அடுத்தது, நான் சரியாக தான் இருக்கேன், எனக்கு ஒருத்தரும் எதுவும் சொல்ல தேவையில்லை, நான் மாற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றவங்களும் இந்த கேள்வி கேட்கவே மாட்டாங்க. யார் உணர்த்தப்படுகிறார்களோ அவங்க கேட்பாங்க, யார் மாற்றத்தை விரும்புகிறார்களோ அவங்க கேட்பாங்க, தேவனுக்கு பிரியமாக நடக்க விரும்புகிறவங்க கேட்பாங்க. இவர்கள் தேவனுக்கு பிரியமாக நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுச்சு இவங்களுக்கு. அப்போ கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள், நாங்கள் சரி செஞ்சுக்கிறோம். ஏன்னா மனம் திரும்புதல் சொல்லப்பட்டதா இல்லையா, அதை சரி செய்வதற்காக அவர்கள் அங்கே ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அன்பான சகோதரனே சகோதரியே, வாலிபனே வாலிப பிள்ளையே, உங்கள் தவறு, உங்கள் தவறான போக்கு, உங்கள் தவறான வழிமுறைகள் சுட்டி காட்டப்படுகிறது, கண்டிக்கப்படுகிறது. அது எவ்வளோ பெரிய தீமை என்பதை உணர்த்த தேவன் உங்களுக்கு பல சந்தர்ப்பங்களை கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேளுங்களேன், இப்போ நான் என்ன செய்யணும், இப்போ நான் என்ன செய்யணும், தேவனே நான் என்ன செய்யணும், சும்மா கேளுங்க. ஜெபம் பண்ணும்போது சும்மா கேளுங்க, தேவனே நான் என்ன செய்யணும், என்னை வழி நடத்துங்க. இப்படி நான் அவமானப்பட, இப்படி நான் வேதனைப்பட எனக்கு பிடிக்கல, நான் வெட்கப்படுறேன், நான் என்ன செய்யணும் கேளுங்க. கூடுமானால் உங்களை நேசிக்கும் நபரிடத்தில், தாய் தகப்பன் சகோதர சகோதரிடத்தில் கேளுங்க, நான் என்ன செய்யணும் எனக்கு சொல்லுங்க, நான் செய்கிறேன். இவங்க தான் கிறிஸ்தவங்க, இவங்க தான் தேவனுக்குள்ளே வாழும்படியாக தங்களே ஒப்பு கொடுத்தவங்க. எனக்கு ஒருத்தரும் யாரும் எதுவும் சொல்லவே தேவையில்லை, நான் நினைக்கிறது சரி, நான் செய்யறது சரி, என்னுடைய வழி சரி. எப்படி இருந்தால் தேவன் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, மனுஷனுக்கு அவனுடைய வழிகள் செம்மையாக தோன்றும், ஆனால் அதுவோ மரண வழிகள். அப்போ யோவான் ஸ்நானனோட பிரசங்கம் எப்படி இருந்ததோ, ஜனங்களும் அதே மாதிரி வந்து நேரடி கேள்விகளை கேட்குறாங்க. இந்த விஷயத்துக்கு என்ன செய்யணும் சொல்லுங்கள். ஏன்னா அவர் பளிச்சுன்னு பேசுகிறவர், அவர் சுட்டி காட்டுறவர், ரொம்ப கரெக்டாக சுட்டி காட்டுவார். இந்த விஷயத்தில் இதை நீங்கள் இப்படி சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறவர். பல நேரங்களில் பிரசங்கியார்கள் ஒரு மழுப்பலாக பேசுவார்கள், இலைமறை காயாக பேசுவார்கள், வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல பேசுவார்கள் இல்லையா. நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம், உடம்பு சரியில்லைன்னு உடனே அந்த ஊசியை அவர் குழந்தை கண்ணில் காமிக்காமல், ஆனால் ஊசி தான் போடுவார், கண்ணில் தான் காமிக்க மாட்டார். லூக்கா 3:18 வேறு அநேக புத்திமதிகளையும் அவன் ஜனங்களுக்கு சொல்லி பிரசங்கித்தான்.
அந்த ஜனங்களுக்கு அநேக புத்திமதிகள் பிரசங்கிக்கப்பட்டது. இன்றைக்கு இந்த தலைமுறையில் அநேக புத்திமதிகள் பிரசங்கிக்கப்பட வேண்டியிருக்கிறது. ஆனால் கேட்பதற்கான பொறுமை, நிதானம் இல்லாத ஒரு தலைமுறையாக நாம் இன்றைக்கே இருக்கிறோம். ஆனாலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமாக வாழ விரும்புகிறவர்களே, ஒருவேளை உங்களுக்கு விருப்பமே இல்லை, ஆனால் நிர்பந்தமாக உட்கார்ந்து கேட்டிருக்கிறதாவே வச்சுக்குவோமே. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே வருதா இல்லையா? உங்களை சந்திக்குதா? அந்த கதவை தட்டுதா இல்லையா? நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்டுட்டு கவனிங்க. எபேசியர் 4:15 அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். அன்புடன் சத்தியத்தை, அன்புடன் சத்தியத்தை. அப்போ அன்புடன் சத்தியத்தை கைக்கொள்ள வேண்டும். அன்புடன் சத்தியம் போதிக்கப்படுகிறது. இப்போ அன்புடன் சத்தியத்தை போதிக்கிறதுனா என்ன? அன்பாக பேசணும், இந்த குணமாக பேசணும், திட்டவே கூடாது, கண்டிக்கவே கூடாது. அது ரொம்ப தவறாக நம்ம புரிஞ்சிட்ருக்கோம். ஒருத்தர் அன்போடு பேசுகிறாருன்னு சொன்னால் அந்த அன்பு என்ன செய்யும்னா அந்த பக்கமாக இருக்கிற நல்லதை பாராட்டும், கெட்டதை எடுத்து போடுவதற்கு உதவி செய்யும். பாருங்க, சத்தியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறார். ஒரு கூட்ட மக்கள் அவரை சத்துருவாக பார்க்குறாங்களாம். அவர் பேச்செல்லாம் கேட்கவே முடியாது. அவர்னா நம்மளை குற்றப்படுத்துகிறாரு, அவர் நம்மளை கண்டிக்கிறாரு, எப்பவுமே இதை சரி பண்ணிக்க, அதை சரி பண்ணிக்க, மனசு மாறு, சரியாவு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்களாம், அவர் ஒரு சத்துரு மாதிரி பார்த்து பகைக்க ஆரம்பிக்கிறாங்களாம். ஒரே ஒரு கேள்வி, உங்களுக்கு எந்த மாதிரி பிரசங்கியார் பிடிக்கிறாரு? எந்த பிரசங்கம் பிடிக்குது? எப்படி பேசினா பிடிக்கும்? அப்படி நினச்சி பாருங்களேன். அப்போது நீங்கள் யாரும் உங்கள் எதிர்பார்ப்பு என்ன, அது சரியான்றதை கொஞ்சம் நிதானித்து பார்த்துக்கங்க. உங்கள் வழிகளை மாற்ற வேண்டும். எப்படி மாற்றுறது? எண்ணம், செயல், பழக்கம், குணம், அதுவே வாழ்க்கை. இப்படி தான் மாறுது. அப்போ நாம் நம்மை நிதானமாக இந்த வார்த்தைகளை கேட்டு எண்ணங்களுக்குள்ளே போய் அதை சரி செய்து அதை செயலாக்க முயற்சி பண்ணும் பொழுது அதுவே நம்முடைய பழக்கமாக மாறி அது பிறகு நம் குணமாகவும் பிறகு அந்த குணத்தால் வாழும் வாழ்க்கையாகவும் மாறும். ரொம்ப முக்கியமான விஷயம். சிந்திங்க, ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, வாழ்வதற்கான ஆலோசனைகளை மிக துல்லியமாக, சரியாக, நீதியாக, ஞானமாக எங்களுக்கு சொல்லியிருப்பதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, நாங்கள் நிச்சயம் சுட்டி காட்டப்பட வேண்டிய நிர்பந்தத்தில், அவசியத்தில் இருக்கிறோம். எங்களுடைய இருதயத்தை நீர் ஆராய்ந்து பாரும், எங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பாரும், எங்கள் வழிகளை ஆராய்ந்து பாரும். வேதனை உண்டாக்கும் வழியிலே போகிறால் எங்களை தடுத்து நிறுத்தி நீதியின் பாதையில், சமாதான பாதையில் எங்களை நடத்தும் தகப்பனே. உண்மையாய் கேட்கிறோம், எங்களுக்கு உதவி செய்யும். அப்படி தங்களை ஒப்புக் கொடுக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒரு மாற்றத்தை, ஒரு மகிழ்ச்சியை, ஒரு சமாதானத்தை நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே ஏற்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.